மாதம் 17ஆம் தேதி ஐயாவுடைய குரு பூஜை நடக்க இருக்கிறது. அதுவும் இந்த திருமண மண்டபத்திலேயே நடக்கும். மிக மிக சிறப்பாகவே நடக்கும். அதே போல் யாகம் நடக்கும். யாகத்தில் அதுவும் மூலிகை பொடி யாகம். வருவவங்க அவங்கவுங்க மனசில் என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அதையெல்லாம் வெற்றிலையில் அந்த மூலிகை பொடியை வாங்கி உங்கள் மனசில் அதெல்லாம் உருவேற்றிக்கின்னு உங்கள் கையாலேயே அந்த யாகத்தில் போட்டுட்டு அந்த நாளோட உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி இருக்கக்கூடிய நாளாக அந்த நாளை மாற்றுவோம். அது உன்னதமான நம்மளுடைய சத்குருநாதரின் குரு பூஜை திருவிழா யாகம் நடக்கும். ஐயாவுக்கு திருவுருவச் சிலை, அந்த திருவுருவச் சிலைக்கு மிக சிறப்பான அலங்காரங்கள் நடக்கும், அன்னதானங்கள் நடக்கும். அதே போல் எப்பவும் போல பஞ்சாமிர்தமும் எல்லோருக்கும் வழங்கப்படும். சரிங்களா? அதனால் இந்த நாள்லையும் எல்லோரும் கலந்துக்கினே ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கினீங்கன்னா அது இன்னும் சிறப்பாகவே இருக்கும். இது நாள் வரைக்கும் அப்படி தான் கலந்துருக்குறோம். இந்த 3ஆம் ஆண்டு குரு பூஜைக்கும் நீங்கள் அப்படி வந்து கலந்துக்கினே ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை எல்லோரும் பெற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ தேவையான மன தைரியத்தையும் அந்த பக்குவத்தையும் ஐயாவிடம் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அனைவரையும் இந்த நாளில் அழைக்கின்றோம். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. மிக 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 சிறப்பாக கொண்டாடுவோம். ஏன்னா இது யாரோ தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது நாள் வரைக்கும் நாம் எல்லோரும் சேர்ந்து தான் ஐயாவுடைய குரு பூஜையை கொண்டாடணும். இனிமேலும் அப்படி தான் செய்ய போகிறோம். ஆகையினால இது யாரும் செய்கிற விஷயமா யாரும் நினச்சிடாதீங்க. இது எப்பவும் போல நாம் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு குரு பூஜை. குரு பூஜை மட்டும் சொல்ல வேணாம், இது குரு பூஜை ப்ளஸ் திருவிழா. இந்த திருவிழாவில் உலகத்தில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் சீடர்களும் கலந்துக்கின்னு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வேண்டிக்கணும், கேட்டு வாங்கிக்கன்னு உரிமையோடு சொல்லணும். நீங்களும் உரிமையோடு வந்து கலந்துக்கின்னு ஐயாவுடைய ஆசையை வாங்கிக்கங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆத்மா வணக்கங்கள்.